அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாம்னி சுல்தானியம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தாச்சு. இன்றைக்கி விஜயநகர பேரரசு நாயக்கர் ஆட்சி முறை அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக டீகோட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஏன் விஜயநகர பேரரசும் பாமினி பேரரசுக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்தது டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் பார்த்தோம். மோதலுக்கு காரணம் அந்த ரோய்ச்சர் தோ பகுதி தான் அந்த கட்டுப்பாட்டில் இருந்தது. அங்கே வணிகம் செய்யும்போது குதிரை மீது ஆதிக்கம், அதே மாதிரி அந்த வளமான நிலங்களுக்காக தான் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? தக்காணத்தின் அரசியல் மேலாதிக்கத்தால் தான் ரெண்டு பெரிய அரசும் விஜயநகரமாக இருக்கட்டும் பாமினி அரசும் மோதிடுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரியா? இந்த விஜயநகர பேரரசு தோற்றுவித்தது யார் அப்படின்றதும், விஜயநகர பேரரசு 1336 கிபி 1646 வரையும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஒரு புகழ்பெற்ற ஒரு இந்து பேரரசு அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லி சுல்தான்கள் படையெடுப்புகளில் அரசியல் குழப்பங்கள் மத்தியில் தென்னகத்தில் பண்பாட்டு மத்தியத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த பேரரசு உருவாக்கப்பட்டது அப்படின்றதும் சொல்லலாம். சரியா? இதனுடைய தலைநகரம் தான். சங்கம மரபை சார்ந்த சகோதரர் யாருன்னா முதலாம் ஹரிஹரர் மற்றும் முதலாம் புக்கராயர். புக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை புக்கராயன்னு சொல்லுவாங்க. 1336 தான் இதை நிறுவுறாங்க விஜயநகர பேரரசு. இதனுடைய தலைநகர் வந்து துங்கபத்ரா. துங்கபத்ரா வந்து ஆற்றினுடைய தென்கரையில் அமைந்திருக்க ஹம்பி. தற்போது வந்து கர்நாடகாவுடைய தலைநகரமாக இருக்கிறது இந்த ஹம்பி. அது தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய இதன் தலைநகரமாக விளங்குது. சரிங்களா? இந்த ஏரியா இப்போ வந்து கர்நாடகா பகுதியை சேர்ந்தது. இதுதான் அவங்களுடைய தலைநகரமாக ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இதனுடைய ஆட்சி பரப்பு பொறுத்தவரையும் கிருஷ்ணா துங்கபத்ரா நதியில் தெற்கு வந்து கன்னியாகுமரி வர ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலும் இப்பேரரசு வந்து பரவி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கேட்கலாம். சரியா? 4 முக்கிய வம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு சுமார் 300 ஆண்டுகளுக்கு மேலாக 4 வம்சங்களாக ஆட்சி செய்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா சங்கம வம்சம் 1336 1485 வரையும், சாலுவ வம்சம் 1485 1505 வரையும், துளுவ வம்சம் 1505 1570 வரையும். சரியா? அந்த மாதிரி ஆட்சி செய்கிறாங்க. இதுவும் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். கடைசியாக ஆரவீடு வம்சம் 1570 1646 வரையும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. சிறந்த மன்னர்கள் அப்படின்ற போது பொற்காலமும் கிருஷ்ணதேவராயரும். துளு வம்சத்தை சேர்ந்த பேரரசர் கிருஷ்ணதேவராயர் 1509 1529 வரையும் விஜயநகர பேரரசனுடைய புகழ்பெற்ற மன்னராக இருந்தார். இதுவே நிறைய முறை கேட்டிருக்காங்க. சரியா? இவரது ஆட்சி காலத்தில் வந்து விஜயநகர பேரரசனுடைய பொற்காலமாக இருந்தது. அதே மாதிரி இவர் கலை, இலக்கியம் மற்றும் கட்டிடக்கலை மீது பெரும் ஆதரவு வந்து ஆதரிச்சிருப்பார். தெலுங்கு மொழியில் வந்து மாநில நிர்வாகம் குறித்து அமுக்தா மாலியாத்தா என்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. அமுக்தா மாலியாத்தா என்ற நூல் எழுதியிருக்காரு. அவரது அவையில் வந்து அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்ற புகழ்பெற்ற 8 புகழ்பெற்ற தெலுங்கு புலவர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து தெனாலிராமன். நம்மளுக்கு தெரியல, தெனாலிராமன் பற்றி தெரியல. அவர் இருந்தாருன்றது முதன்மையானவர். அந்த தெனாலிராமன் தான் இந்த 8 அஷ்டதிக் கஜங்களில் முதன்மையானவர். தெனாலிராமன். சரிங்களா? அந்த ஏரியா சொன்னல, இங்கே கிருஷ்ணா, இது துங்கபத்ரா. இந்த ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோய்ச்சர் தோவ். சரியா? பிக்சரோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மறக்காது. ஓகே. அதுக்கடுத்து இவங்களுடைய நிர்வாக முறை, பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்னா நாயக்கர் முறைன்னு சொல்கிறாங்க. பேரரசு பல மண்டலங்களாக வளநாடுகளாக பிரிக்கப்பட்டு இராணுவ அதிகாரிகளான ஆளுநர்கள் பேர் தான் நாயக்கர்கள் நிர்வகிக்கப்பட்டது தான். இந்த பொருளாதாரம் பொறுத்தனா விவசாயம், நெசவு தொழில், சுரங்க தொழில் தான் வந்து முக்கிய வந்து எக்கனாமிக்கலாக இருந்தது அவங்க விஜயநகர பேரரசு போகுது. சரியா? அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் எப்படி இருந்ததுன்னா பெர்சியா, அரேபியா, சீனா, இலங்கை இந்த நாடுகள் தவிர தீவிர வெளிநாட்டு வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. தங்கம், வெள்ளி வந்து பார்த்தோன்னா பரவலாக காணப்பட்டது இந்த விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில்னு சொல்கிறாங்க. கலை மற்றும் கட்டிடக்கலை மற்றும் பார்த்தோன்னா தனித்துவமான விஜயநகர கட்டிடக்கலை பாணியும் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்குன்னு ஒரு கட்டிடக்கலை பாணி வந்து விஜயநகர கட்டிடக்கலை பாணின்னு சொல்லிட்டு உருவாக்கப்படுகிறது. அது முக்கியம். அப்போது அது என்னன்னா கோவிலில் மிக உயரமான ராஜகோபுரங்கள், ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. ராஜகோபுரம்லாம் வந்து இந்த விஜயநகர ஆட்சி காலத்தில் பண்ணியிருப்பாங்க. கல்லால் செதுக்கப்பட்ட இந்த மண்டபங்கள், கல்யாண மண்டபங்களெல்லாம் இது அவங்களுடைய தனி பானையாக பார்க்கப்படுகிறது.
ஓகேங்களா. அம்பியில் விட்டலாய கோயிலும் விருபாட்சர் கோயிலும் அசாரா ராமர் கோயிலும் இவங்களுடைய கட்டிடக்கலைக்கு சான்றாக நம்ம பார்க்கலாம். சரியா. அது இல்லாமல் கன்னடம், தெலுங்கு, தமிழ், சமஸ்கிருத இலக்கியங்கள் இவர் காலத்தில் வளர்ச்சி பெற்றது. சரியா. அமுத்கமாலயத்தெல்லாம் தெலுங்கு முழு தான். சரிங்களா. கர்நாடகா இசை அதன் தற்போதைய வடிவத்தை பெற்றது எப்போன்னா இது தான். சரியா. அப்போ கர்நாடிக் மியூசிக் வந்து தற்போதைய வடிவத்தை கொண்டு பெற்றது எந்த காலம் அப்படின்னா இவருடைய காலம். இது இம்பார்ட்டன்ட்ங்க, இது பார்த்து வச்சுக்கோங்க. அதனால் பேரரசுடைய வீழ்ச்சி அப்படின்னா தலைக்கோட்டை போர் 1565 தக்கான சுல்தான்கள் பிஜப்பூர், கோல்கண்டா, அகமது நகர்ந்து கூட்டுப்படையும் விஜயநகர பேரரசுக்கு இடையே வந்து போரில் விஜயநகரம் மிக மோசமான தோல்வி தழுவுது. இந்த போரில் தளபதி யாருன்னா ராமராயர். இதெல்லாம் கொஷினுங்க. இந்த ராமராயர் தான் தக்கான தலைக்கோட்டை போரில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியிருப்பார் விஜயநகர தளபதியாக. சரியா. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இதனுடைய விலை விஜயநகர பேரரசு தோல்வி, அம்பி நகரம் ஃபுல்லாக கொள்ளையெடுக்கப்படுகிறது. சரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதன் பின் தலைநகரம் வந்து பெனுகொண்டாவிற்கு மாற்றப்பட்டு ஆரவீடு வம்சம் கொஞ்ச நாளைக்கு ஆட்சி செய்யுது. அம்பியிலிருந்து பெனுகொண்டான்ற ஏரியாவுக்கு மாற்றி தான் இந்த லாஸ்ட் வம்சம் இருக்குல்ல ஆரவீடு வம்சம் அது ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஆனால் உள்நாட்டு பூசல்களால் 1647 பேரரசு முற்றிலும் கவல்றது ஆரவீடு வம்சம் முடிஞ்சிச்சு. 1646 இந்த வம்சம் ஃபுல்லாக காலி. சரியா. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நாயக்கர் ஆட்சி ஸ்டார்ட் ஆகும். அது உங்களுக்கு தனி வீடியோவே போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் வரலாறுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நாயக்கர் ஆட்சி அப்படின்றது, தமிழ்நாட்டில் மராதியர் ஆட்சி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது அதனுடைய கண்டினியூஷன் வந்துடும். சரியா. அதை பார்க்கலாமா. இப்போது முக்கியமானது இவங்க ஆட்சி காலத்தில் என்னென்ன சிறப்புகள். சரியா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அறிமுகத்தை பார்த்துடலாம். தென்னிந்திய வரலாற்றில் மிகப்பெரிய இந்து பேரரசாக விஜயநகர பேரரசு விளங்கியது. வட இந்தியாவில் டெல்லி சுல்தானின் படையெடுப்புக்கு பின் தென்னக அரசியல் சூழல் வந்து உருவாக சக்தி வாய்ந்த ஒரு பேரரசாக இருந்தது. அப்போது கலாச்சாரம், சமயம், கட்டிடக்கலை, இலக்கியம், வர்த்தக வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்காக இருந்தது. ஓகேவா. துங்கபத்ர ஆற்றங்கரையில் அம்பின்ற நகரம் இதனுடைய தலைநகரமாக இருந்தது. இது முக்கியமானது. சரியா. 300 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏங்க தோன்றுறது விஜயநகர பேரரசு தோன்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அரசியல் காரணம்னா சேர, சோழர், எய்சாளர்கள், காகதியர் பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடையிறது. அப்போ தென்னிந்தியாவில் அரசியல்ன்றது குழப்பம் ஏற்பட்டிருக்கும் போது டில்லியுடைய சுல்தானாக இருந்தவர் யாருன்னா முகமது பின் துக்ளக். அந்த தென்னகத்தினுடைய படையெடுப்பு அதிகரிக்குது. அதுலேருந்து உள்ளூர் தலைவர்கள் ஒன்றுபட்டு ஒரு வலுவான ஆட்சியை கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் அரசியல் காரணத்தோடு தான் இந்த இது பேரரசு வந்து நிறுவப்படுகிறது. ஆனால் சமயன்ற போது இந்து சமயத்தை கோயில்களையும் பாதுகாக்க அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு தில்லியில் வந்து சுல்தானிய படையெடுப்புகள் பல கோயில்கள் சேதம் அடைஞ்சிருக்கும். சைவ வைணவ மடங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய அரசை வந்து ஆதரிக்கிறது அப்படின்றது சமய காரணங்கள் சொல்லலாம். அப்போ பொருளாதார காரணம்னு பார்த்தோன்னா தென்னிந்தியாவில் ஒரு வளமான வேளாண் நிலங்களை வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. சரியா. அரபிக்கடல், வங்காள விரிகுடா வர்த்தக வழித்தடங்களை கட்டுப்படுத்த வேண்டும்ன்ற நோக்கம் இருந்தது எக்கனாமிக்கலாக பார்க்கும்போது. சரி. இதை நிறுவனவர் யார் அப்படின்னா ஹரிஹரர், முதலாம் புக்கராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கமருடைய புதல்வர் எய்சாலருடைய அரசிடம் வந்து பணியாற்றியவங்க இவங்க. பின்னர் வந்து சுதந்திர அரசர்களாக உருவெடுக்கிறாங்க. 1336 விஜயநகர பேரரசு நிறுவப்படுகிறது. சரியா. ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. இதை வந்து உங்களுக்கு ரீகாலாக வச்சுக்கோங்க. ஓகே. நிறுவப்பட்ட சூழ்நிலை என்ன, ஏன் வந்து நிறுவப்படுது அப்படின்னா எய்சாலர் அரசரை வந்து 3ஆம் பல்லாளர் வந்து மதுரை சுல்தான் கொல்லப்பட்ட பின்னர் புதிய அரசு உருவாக்கப்பட்டது. அப்போ தலைநகர் வந்து பார்த்தோன்னா துங்கபத்ர ஆற்றுடைய வடகரையில் வந்து அணுகொண்டின்ற ஒரு ஏரியா இருந்தது. ஒசப்பட்டனான்றது பின்னர் தென்கரையில் தலைநகர் வந்து ஒசப்பட்டனா மாற்றப்பட்டது. அம்பி அருகே இருக்கிறது அந்த ஒசப்பட்டனா. சரியா. அப்போது விஜயநகரம் வந்து பார்த்தோன்னா விரிவடைந்த நகரம்ன்றது பார்த்தோன்னா விஜயநகரம் வெற்றி நகரம் சொல்லுவாங்க. ஓகேவா. அது பொருளுக்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கு டேட்டா தாங்க, பிரித்து கொடுத்துருக்கேன் எக்ஸாமில் ஈஸியாக வந்து டீகோட் பண்ணுறதுக்கு. சரியா. இந்த ஏரியாலாம் கொஷின் ஏரியா அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா. அடுத்து பாருங்கள், அரச முத்திரைகள் மற்றும் அடையாளங்கள். இதுலேருந்து டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பன்றி தான் வந்து அவங்களுடைய முத்திரையிலிருந்து. சரியா. இதுவும் டிஎன்பிசியில் கேட்டது. சரியா.
விஜயநகர அரசர்கள் கர்நாடகா மற்றும் விஜயநகர அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடக அரசர்கள் தான் விஜயநகர அரசர்கள்னு சொல்கிறாங்க. சாளுக்கியருடைய வாரக சின்னத்தை அரச முத்திரையாக கொண்டாங்க. அப்போது வாரக சின்னம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சாளுக்கியர்கள் யூஸ் பண்ணது தான். அப்போது இவங்களுக்கான அரச முத்திரையும் அதுதான். இதுதான் வாரகனுடைய சின்னம். சரியா? வாரகன்றது என்னங்க? பன்றியுடைய அவதாரம். சரியா? பெருமாளுடைய அவதாரத்தில் ஒன்று தான் வாரக அவதாரம். சரியா? அப்புறம் வத்தியாயசனார் பற்றிய தகவல். இவரும் இம்பார்ட்டனுங்க. இவர் என்னென்னா ஒரு துறவி, சைவ துறவியும் சமஸ்கிருத அறிஞரும், வித்யாரண்யர். ஓகேவா? ஹரிஹரருக்கும் புக்கருக்கும் ஆலோசனை வழங்கினவர். அது இல்லாமல் இவர் குருவாக இருந்தார் அப்படி சொல்லுவாங்க. சரியா? துக்ளக் ஆட்சியிலிருந்து விலகி உதவியதாக கூறுறாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட்டு. கல்வெட்டு சான்றுகள் இவரது பங்கு எங்கேயுமே உறுதிப்படுத்தலை. கல்வெட்டில் ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. இவர் வந்து உதவி செஞ்சுருக்காருக்கான டீட்டெயில்ஸ் வந்து வித்யாரண்யர் பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படின்னு. வித்யாரண்யர். சரியா? 4 வம்சங்களில் சங்கம வம்சம் 1336 1485, சாலுவ வம்சம் 1485 1505, துளுவ வம்சம் 1505 1570, ஆரவீடு வம்சம் 1570 1650 வரையும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இந்த சங்கம வம்சத்தில் முக்கிய அரசர்கள் யாருன்னா ஹரிஹரர், முதலாம் ஹரிஹரர், முதலாம் புக்கர், அப்புறம் முதலாம் தேவராயர், 2ஆம் தேவராயர். இவங்கள பார்த்து வச்சுக்கோங்க, குரோனாலஜிக்கலாக கேட்குறாங்க. சரியா? அப்போ 2ஆம் தேவராயர் அப்படின்ற அவருடைய சாதனைகள் என்ன அப்படின்னது கொஷினு கேட்பாங்க. சரியா? ஹரிஹரர், புக்கர் ஃபவுண்டரு. சரியா? முதலாம் தேவரை பற்றி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. 2ஆம் தேவராயருடைய சாதனைகள் என்னென்னா இராணுவ சாதனைகள் அப்படின்றது டீட்டெயில்ஸாக பார்க்கணும். சரியா? இராணுவ சாதனைகள் பார்த்தோன்னா இவர் சங்கம வம்சத்தின் மிக சிறந்த மற்றும் வலிமையான அரசராக கருதப்பட்டார். இவரது முக்கிய சாதனைகள் நம்ம பார்க்கலாம். இராணுவ சாதனைகள். சங்கம வம்சத்தின் சிறந்த அரசர். சரியா? தனது திறமையான ஆட்சியினால் விஜயநகர பேரரசனுடைய புகழ் வந்து உச்சி நிலைக்கு கொண்டு போனதால் இவர் சிறந்த அரசராக பார்க்கிறோம். அப்போ ஒரியர்களை தோற்கடித்தார். கஜபதி வம்சத்தில் சேர்ந்த ஒடியா அரசர்களை போல வீழ்த்தி வெற்றி பெற்றிருப்பார் கஜபதி அரசர். கஜபதி அரசு. சரியா? அந்த கஜபதி அரசு ஒடிசா ஏரியா. சரியா? ஒரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பார். இலங்கை அரசிடமிருந்து கப்பம் பெற்றிருப்பார். இவரது அதிகாரம் வந்து தென்னிந்தியாவை தாண்டி தென்னகத்தை தாண்டி பரவிருந்து இலங்கையின் மீது படையெடுத்து அங்கிருந்த அரசரை கப்பம் வந்து பார்த்தோன்னா வசூலி செஞ்சுருப்பார். இது முக்கியம். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இராணுவ புரட்சி. அதே இராணுவ புரட்சியில் பாரம்பரிய போர் முறைகளை மாற்றி தனது படைகளை வலுப்படுத்தி புதிய உத்திகளை கையாளுறாரு. என்னென்னா முஸ்லீம் குதிரைப்படை வீரர்கள் நியமிக்கிறார். முஸ்லீம் குதிரைப்படை நியமிக்கிறார். சண்டையிடுதலும் அம்பு எய்துதலும் திறந்த பயிற்சி பெற்ற முஸ்லீமுடைய குதிரைப்படை வீரர்கள் தனது படையில் சேர்த்துக்கிறாங்க அப்படின்றாங்க. ஒரு இந்துவாக இருக்கார், ஆனால் முஸ்லீமுடைய குதிரைப்படைகளை இவர் சேர்த்துக்கிறாரு. ஓகேவா? இவர்களை முறையாக ஊதியமும் நிலங்களும் வழங்கி ஆதரவு கொடுத்துருப்பாங்க. இதன் மூலம் சமகால எதிரியான பாமை சுல்தானுடைய வலிமையான குதிரை மற்றும் வில்வித்தைக்கு இணையாக விஜயநகர படையை வந்து மாற்றுறது இது வந்து ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குதிரைப்படை வலிமையை உயர்த்துறாரு. சரியா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இவரை வரலாற்றுகளில் கஜபெட்டகரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. கஜபெட்டகாரா அப்படின்னா என்னங்க? யானைகளை வேட்டையாடுபவன் தான் அந்த கஜன்றது யானை தானே. கஜபெட்டகாரா அப்படின்றது யானையை வேட்டையாடுறவன் தான் கஜபெட்டகாரா அப்படின்ற குறிப்பு இருக்குது. சரியா? அடுத்து வெளிநாட்டு தூதுவர்கள். அதாவது 2ஆம் தேவராயர் ஆட்சி காலத்தில் விஜயநகரன் புகழை கேட்ட பல வெளிநாட்டு பயணிகள் வந்து வருகை கொடுத்துருந்தாங்க. அவங்கள முக்கியமானவர் யாருன்னா அப்துல் ரசாக். இந்த அப்துல் ரசாக் இம்பார்ட்டனுங்க. இவர் அதாவது பாரசீக நாட்டில் சுல்தான் ஷாருக் என்பவர் தூதுவராக 1443 விஜயநகர தலைநகரத்துக்கு வந்திருப்பார். சரியா? தெரிஞ்சுக்கணும். சரியா? எந்த நாடு? பெர்ஷியானா எந்த ஊருங்க? பாரசீகமா? பாரசீகம். ஓகேவா? விஜயநகர செழிப்பை வந்து பாராட்டியவர்.
தலைநகரமான அம்பியில் பிரம்மாண்டமான கோட்டைகள், சந்தைகள், மக்களினுடைய செழிப்பை கண்டு வியந்து பாராட்டியிருக்கார். கண்ணால் கண்டிராத, காதலால் கேட்காத, உலகிலே மிக மிக உயர்ந்த, மிக சிறந்த நகரங்கள் ஒன்றாக விஜயநகரம் திகழ்கிறதுன்னு சொல்லிட்டு என்று தனது பயணக்குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ரசாக் எழுதியிருக்காரு. செழிப்பை பாராட்டியிருக்காரு. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து கஜபதி படையெடுப்பு. சரியா? அடுத்து கஜபதி. இரண்டாம் தேவராயர் மறைவுக்கு பின்னாடி திறமையற்ற அரசர்களால் விஜயநகர பேரரசு பலவீனம் அடைகிறது. இதனை பயன்படுத்திய ஒடிசாவுடைய கஜபதி அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்தனர். சரியா? அப்போது வாரிசுரிமை பிரச்சனை. என்னங்க வாரிசுரிமை பிரச்சனை? இரண்டாம் தேவராயருக்கு பிறகு ஆட்சியில் யார் வருவது, இரண்டாம் தேவராயருக்கு பின்னாடி யார் ஆட்சிக்கு வருவதுன்னு சொல்லிட்டு வாரிசுரிமை போர் நடக்குது. ஓகேங்களா? 1460 1465 காலகட்டத்தில் கஜபதி படைகள் தாக்கப்படுகிறது. அப்போ ஒடிசாவுடைய கஜபதி வம்சத்தை சேர்ந்த கபிலேந்திர தேவா மகாராஜாவினுடைய படைகள் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. கபிலேந்திர தேவா இவருடைய படைகள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. சரியா? கடுமையான தாக்குதலை விஜயநகரத்து மீது நடத்தப்படுகிறது. அப்போது ஆந்திரா கடற்கரை பகுதியில் கைப்பற்றப்படுகிறது. ஆந்திரா பிடிச்சிட்டாங்க. சரியா? அவர்கள் விஜயநகர கட்டுப்பாட்டில் இருந்த ஆந்திரா கடலோர பகுதிகளை கைப்பற்றப்பட்டு தங்கள் வசம் இழுத்துறாங்க. அடுத்து திருச்சிராப்பள்ளி வரை வந்து முன்னேறாங்க. நம்ம திருச்சி இருக்குல்ல, அது வரை முன்னேற கஜபதி படைகள் தெற்கே தமிழகத்தில் திருச்சி வரை வந்து பார்த்தோன்னா ஆழமாக ஊடுருவி முன்னேறி போயிட்டுருக்காங்க. அப்போ கோயில்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. படையெடுப்பும் போது பல புகழ்பெற்ற தென்னிந்திய கோயில்கள் தாக்குதலுக்குள்ளாகி செல்வங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஓகேவா? அப்போ குறுநில மன்னர்கள் சுதந்திரமாகறாங்க. மத்திய அந்த விஜயநகர அரசுக்கு பலவீனம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இவங்க சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சுதந்திர அரசர்களாக தங்களை வந்து அறிவிச்சிடுறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து சாளுவ வம்சம். சாளுவ வம்சத்தை பொறுத்தவரையும் ஓகேவா, சாளுவ நரசிம்மர் ஓகேவா, முந்தைய சங்க வம்சத்தின் பலவீனத்தை பயன்படுத்தி ஒடிசாவுடைய கஜபதி அரசர்கள் மற்றும் உள்நாட்டு சிற்றரசர்கள் ஏற்படைய குழப்பத்தை அடக்கி பேரரசை மீட்டெடுத்தவர் இவர் தான். யாருன்னா இந்த சாளுவ நரசிம்மர். கஜபதி அரசர்களிடமிருந்து நாட்டை கைப்பற்றினார். ஓகே, அதாவது விஜயநகர எல்லைக்குள் ஆக்கிரமிப்பு செஞ்ச அந்த ஒடிசாவுடைய கஜபதி படர்களை எதிர்த்து போரிட்டு விரட்டி அடிக்கிறாரு. ஆந்திரா வந்து பகுதிகளை மீட்டார். சரி, ஆந்திரா பிடிச்சிட்டாங்கல்ல, ஆந்திராவை மீட்டார். கஜபதி ஆக்கிரமிக்கப்பட்ட ஆந்திரா கடலோர பகுதிகளை போரிட்டு மீண்டும் தன்னுடைய பேரரசோடு இணைக்கப்படுகிறது. 1485 ஆட்சியை கைப்பற்றுறாங்க. சரியா? பேரரசை காப்பாற்றும் நோக்கில் பலவீனமான கடைசி சங்கம வம்ச அரசரான இரண்டாம் விருபாக்ஷரை பதவி இறக்கிட்டு 1485 விஜயநகர புதிய பேரரசை அரியணை ஏறுகிறது. வம்சம் மாறுது. சாலு வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? கடைசி யார்? இரண்டாம் விருபாக்ஷா ராயர். ஓகேவா? கீ பாயிண்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து நரசநாயக்கன்றது யார்? நரசநாயக்கர் சாளுவ நரசிம்மரினுடைய திறமையான தளபதி. ஒரு திறமையான தளபதிங்க. இராணுவ விவகாரங்களில் சாளுவ நரசிம்மருடைய வலது கரமாக செயல்பட்ட இவர் தென்னக கழகங்களை அடக்குறாரு. தென்னக கழகங்கள் அது என்னங்க? தமிழ்நாட்டில் திருச்சி, தஞ்சாவூர், பிற தென்னக பகுதியில் ஏற்பட்ட உள்நாட்டு கழகங்களை குறுநில மன்னர்கள் கிளர்ச்சிகள் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா திருச்சி, தஞ்சை. சரியா? இந்த பகுதியில் கழகங்களை அடக்குனார். அப்போ நாட்டை பாதுகாக்க, அதாவது சாளுவ நரசிம்மருடைய மறைவுக்கு பிறகு அவரது இளம் வயது வாரிசுகளான பாதுகாவலரான இருந்து வெளிநாட்டு படையெடுப்புகளிலிருந்தும் உள்நாட்டு பூசல்களிலிருந்தும் பேரரசு சிதறாமல் மிக திறம்பட பாதுகாத்தார் அப்படின்றது தெரிய வருகிறது. ஓகே, அடுத்து துளுவ வம்சம். ஓகே, துளுவ வம்சத்தை பொறுத்தவரையும் வீர நரசிம்மர் 1505 துளுவ வம்சத்தை தொடங்குறாங்க. சாளுவ வம்சத்தில் கடைசி அரசர் வந்து இரண்டாம் நரசிம்மர். அவரை வந்து பதவியிலேருந்து இறக்கிட்டு தளபதி வந்து நசரநாயக்கரின் மகனான வீர நரசிம்மர் ஓகேவா 1505 ஆட்சியை பிடிச்சி புதிய வம்சம் துளு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா? புரியுதுங்களா?
இவர் தான் கடைசி வம்சம், ஓகேவா, சாலு வம்சத்தின் கடைசி அரசர். ஓகே, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவரை இறக்கிட்டு அவங்க தளபதியாக இருந்த நரசநாயக்கருடைய மகன் தான் வீர நரசிம்மன். வீர நரசிம்மன் தன்னுடைய வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு, துளு வம்சம்னு சொல்லிட்டு. ஓகே, 1505 புதிய துளு வம்சம் ஆட்சி நிறுவுறாங்க. இவங்க ஆட்சி குறுகிய காலம்தான். 1505 ஸ்டார்ட் பண்ணி 9 ஸ்டார்ட் பண்ணி 1529 அந்த கிருஷ்ணதேவராயரா 1505 1509 அவ்வளோதான். 1505 1509 வரையும் தான் இந்த வீர நரசிம்மன் ஆட்சி செஞ்சுருப்பார். அதுக்கடுத்து வந்து கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் வீர நரசிம்மனுடைய தம்பியாக இருந்தவர் இந்த கிருஷ்ணதேவராயர். இவர் தான் முக்கியமானவர். இவருடைய பேரரசு, விஜயநகர பேரரசு இந்திய வரலாற்றில் உச்சத்துக்கே கொண்டு சென்ற ஒரு மாமன்னன்னா இந்த கிருஷ்ணதேவராயர். 1505 1509 1529 வரையும் ஆட்சி செஞ்சுருப்பார். ஓகே, ஆந்திர போஜர், இதெல்லாம் கொஷினுங்க. இவருடைய சிறப்பு பேர். இலக்கியம், கலை, சமஸ்கிருதம், தெலுங்கு புலவர்களை பெருமளவு ஆதரித்து பாராட்டியதால் இவருக்கு ஆந்திர போஜர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆந்திர போஜர். ஓகேவா. ஆட்சியுடைய சிறப்புகள் பார்த்தோன்னா, விஜயநகரம் தலை சிறந்த அரசர் வந்து விஜயநகரத்தை இந்த ஆண்ட அனைத்து வம்சங்களுக்கிடையே மிக சிறந்த போர் வீரராகவும் நிர்வாகியமாகவும் நீதி தவறாத மன்னராக இருந்தவர் தான் இவர் அப்படின்றாங்க சொல்கிறாங்க. கிருஷ்ணதேவராயர் வலுவான இராணுவத்தை உருவாக்கினார். அண்டை நாடுகளுடையனான பாமனி சுல்தானாக இருக்கட்டும், ஒடிசா கஜபதியுடைய சவால்களை எதிர்கொண்டு நவீன போர் உத்திகளை கூடிய ஒழுக்கமான மற்றும் வலிமையான இராணுவ படையை வந்து கட்டமைத்தவர் இவர். சரியா. அப்புறம் நிர்வாகம் பொறுத்தவரையும் நிர்வாகத்தை மறுசீரமைக்கிறார். பேரரசுடைய குடிமக்கள் நன்மையை பயக்கும் வகையில் நில வருவாய் முறை, உள்ளூர் நிர்வாகமும் மற்றும் நாய்க்கர் முறை வந்து திறம்பட மறுசீரமைத்தார். நிர்வாகத்தை மறுசீரமைத்தார் அப்படின்றாங்க. கிருஷ்ணதேவராயருடைய போர்கள், இதுவும் இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஏரியா கொஸ்டின் ஏரியா தான். உம்மத்தூர் போர் அப்படின்னா என்னங்க? உம்மத்தூர் போர் மைசூர் அருகே இருக்கிற உம்மத்தூர் மன்னரை அடக்குது. தனது ஆட்சி காலத்தில் 1510 1512 வடக்கில் மைசூர் அருகிலுக்கு இருக்கிற அந்த உம்மத்தூர் பகுதியை சேர்ந்த கங்கராஜா இவர் எந்த ஏரியாங்க? மைசூர். சரியா. அவரை தோற்கடித்து அவரது ஸ்ரீரங்கப்பட்டண கோட்டையை வந்து கைப்பற்றி தன் ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வந்திருப்பார். இவருடைய கோட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம். மைசூர் போரில் உடன்படிக்கை போடுவாங்களா, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. இந்த உம்மத்து போரில் இந்த கோட்டை வந்து கிருஷ்ணதேவராயருக்கு கண்ட்ரோல் போகுது. ஓகேவா. கஜபதி அரசர்களுக்கு எதிராக போர்கள், இதெல்லாம் கொஸ்டினுங்க. அதாவது ஒடிசாவுடைய கஜபதி அரசர்கள் பிரதாபருத்ர தேவருக்கு எதிராக தொடர் படையெடுப்புகள் மேற்கொண்டு பெரும் வெற்றி பெறாரு. முக்கியமாக யாருன்னா பிரதாபருத்ர தேவர். சரியா. அதுக்கப்புறம் வந்து உதயகிரி கோட்டை கைப்பற்றது. கஜபதியில் மிக வலிமையான உதயகிரி கோட்டை அப்போது ஆந்திரா நீண்ட முற்றுகை பெற்று அதை பிடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பல கோட்டைகளை வென்றிருப்பாங்க. கொண்டவீடு, கொண்டப்பள்ளி ஆகிய பகுதிகளில் கோட்டைகளை பிடிச்சிருப்பாங்க. கொண்டவீடு, கொண்டப்பள்ளி. சரியா. அப்போ சிம்மாசனத்திலையும் வெற்றி தூண் நிறுவியார். இதெல்லாம் கொஸ்டினுங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. சரியா. கஜபதி அரசர்களை அவர்களது சொந்த எல்லை வரை விரட்டி அடித்து சிம்மாச்சலம் அப்படின்ற இடத்துல, சரியா, மாபெரும் இராணுவ வெற்றிகளை கொண்டாடும் வகையில் விக்ட்ரி பில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லரை வந்து நிறுவுகிறாங்க. சரிங்களா. இறுதியில் சமாதான உடன்படிக்கையின்படி கஜபதி மன்னரும் மகளை வந்து திருமணம் செய்து கொள்கிறாங்க. சமாதானம் என்னவா இருக்குது? திருமணம் பண்ணிட்டார் அவர் மகளை. சரியா. இது ஸ்டோரி. ஓகேவா. அடுத்து வந்து பாமனி சுல்தானோட எதிராக போர்கள் வருஷம் நடக்கும். எதுக்காக நடக்கும் சொல்லிட்டு, இந்த ரோய்ச்சூர் தோவா பகுதி இருக்குல்ல, அதுக்காகவே நடக்கும். சரியா. ஆண்டுதோறும் படையெடுத்தார்கள். தக்கான சுல்தான்கள், குறிப்பாக பெஜப்பூர் சுல்தான் வந்து விஜயநகர எல்லைக்குள் நுழைந்து கலகம் செய்வதை தடுக்க அவர்கள் மீது ஆண்டுதோறும் திட்டமிட்டு படையெடுப்புகளை நடத்துகிறாங்க. ரோய்ச்சூர் பகுதியில் போரில் பெஜப்பூர் சுல்தான் மிக மோசமாக தோற்கடிக்கிறாங்க. எல்லைகள் பாதுகாத்தார். அதாவது கிருஷ்ணா துங்கபத்ரா நதிக்கரைக்கு இடைப்பட்ட இந்த வளமான வந்து ரோய்ச்சர் தோவாப்னு சொல்லுவாங்க, அந்தர்வேதின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியை தன் வசப்படுத்தி பேரரசுடைய வடக்கு எல்லை வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தாங்கன்றது தெரிய வருகிறது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கீ பாயிண்ட் தான். சரியா. நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கீ பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்த்துகீசியருடன் உறவு.
ஓகேவா? போர்த்துகீசியோட உறவு. ஓகேங்களா? இராணுவ உதவி பெற்றது. சரியா? போர்ச்சுகீசிடமிருந்து சிறந்த அரேபிய குதிரைகளும் நவீன பீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் இராணுவத்துக்கு யூஸ் பண்ணாங்க. எது? குதிரை வாங்கியிருக்காங்க, துப்பாக்கி. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க போர்ச்சுகீசியருக்கு. அதே மாதிரி பத்கலில் கோட்டை கட்ட அனுமதித்தாங்க. இந்த நல்ல உறவுக்காக போர்ச்சுகீஸும் தங்களுக்கு வர்த்தக பாதுகாப்பிற்காக பத்கல் என்ற இடத்துல ஒரு கோட்டை கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ கேட்கலாம், கிருஷ்ணதேவராயர் தான் வந்து அவர் ஆட்சி காலத்தில் பத்கல் கோட்டை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க போர்ச்சுகீசியருக்கு. சரியா? இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து கிருஷ்ணதேவராயருடைய சமய கொள்கை, ரிலீஜன் பாலிசி எப்படி இருந்ததுன்றது பார்க்கணும். சரியா? ரிலீஜன் பாலிசி பொறுத்தவரை ஒரு சிறந்த அரசராக, சரியா, இந்த அரசராக இருந்தாலும் அவரது மத கொள்கை மிகவும் தாராளமாக சகிப்புத்தன்மையாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வைணவராக இருந்தார், ஆனால் அனைத்து சமயங்களும் வந்து ஆதரிக்கிறாரு. வைணவ கோயில்களுக்கு நன்கொடையும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வைணவ கோயில்கள் நன்கொடை கொடுக்குறாரு. எடுத்துக்காட்டு இந்த சிதம்பரம், திருவண்ணாமலை, காளகாஸ்தி மற்றும் வைணவ கோயில்களுக்கு, அதே மாதிரி திருப்பதி, ஸ்ரீரங்கம் தலங்களுக்கு நிதி உதவிகளை வாரி வழங்கினார். இக்கோயில்களில் கட்டிடங்கள் பிரம்மாண்ட கோபுரங்கள் வந்து ராய கோபுரங்கள் சொல்கிறாங்க. ராய கோபுரம். இவர் கொடுத்த அந்த நன்கொடை கோயில்கள் எதுனா ஸ்ரீசைலம், திருப்பதி, காளகாஸ்திரி, காஞ்சிபுரம் கோயில். சரிங்களா? திருவண்ணாமலை, சிதம்பரம், இந்த கோயில்கெல்லாம் நன்கொடை கொடுத்துருக்காங்க சிதம்பரம் வரையும். சரியா? அடுத்து கட்டிடக்கலை விஜயநகர பாணி. உயரமான ராஜகோபுரங்கள் இருக்கும், குதிரையை வடிச்சிருப்பாங்க தூண்களில், அகன்ற மண்டபங்கள் இருக்கும், சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும். ஓகேவா? இவங்களுடைய முக்கிய கோயில்கள்னால் விட்டலசாமி கோயிலும் அசாரா ராமசாமி கோயில். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முக்கிய கோயிலாக இருந்தது. புதிய நகரம், நாகலாதேவியுடைய நினைவாக நாகலாபுரம்ன்ற ஊரை வந்து பார்த்தீங்கன்னா புதிய நகரம் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த நாகலாபுரம் முக்கியம். சரியா? இந்த கோயில் இருக்குல்ல, விட்டலசாமி கோயில். இந்த விட்டலசாமி கோயிலில் முக்கியமானது வந்து இங்கே புகழ்பெற்ற கல்தேரா, கல்லால் செய்யப்பட்ட தேர் இருக்கான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தூணில் இசையை வந்து தூணில் எழுப்புறோம்ல, அதை வந்து கேட்குற, அதாவது இசையெழுப்பும் தூண்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க விட்டலசாமி. அசார ராமசாமி கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் குடும்பத்தினர் வழிபட்ட இந்த கோயில்கள் அந்த ராமாயணம்லாம் செதுக்கியிருக்காங்களாம். ராமாயணம் இருக்குல்ல, ராமாயண இதிகாசம் வந்து ஃபுல்லாகவே செதுக்கியிருக்காங்க. சரியா? நாகலாதேவியுடைய நினைவாக நாகலாபுரம் அமைக்கப்பட்டதுன்னு சொன்னோம்ல, மாமன்னர் கிருஷ்ணதேவராயன் தனது தாயார் அவங்க தான் நாகலாதேவி. சரியா? அவங்களுக்கு நினைவாக தான் தலைநகர் அம்பிக்கு அருகே நாகலாபுரம்ன்றது இப்போ தற்போது வந்து இது ஆந்திர பிரதேசில் சித்தூரில் இருக்குது. புது நவீன வந்து நகரத்தை வந்து நிர்மாணித்திருக்காரு அப்படின்றது தெரிய வருகிறது. சரியா? நாகலாதேவின்றது தன்னுடைய அம்மா, அவங்களுக்காக நினைவாக புதிய நகரம் நாகலாபுரம் உருவாக்கப்பட்டது. அடுத்து கட்டிடக்கலை பொறுத்தவரை என்ன அப்படின்றது நம்மளுக்கு பார்க்கணும். இலக்கிய வளர்ச்சி பார்த்தோன்னா கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல்கள் பார்த்தோன்னா தெலுங்குல வந்து பார்த்தோன்னா அமுக்த மால்யாத்தம் அப்படின்னா இவர் முக்கிய காவியமாக பார்க்கிறாரு. இது ஒரு காவியம். சரியா? அமுக்த மால்யாத்தம். அப்புறம் சமஸ்கிருதத்தில் ஜாம்பவதி கல்யாணம், உஷா பரிணயம் அப்படின்றது முக்கியம். இந்த அமுக்த மால்யாத்தம் வந்து சிறப்பு என்ன அப்படின்னா ஆண்டாளுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வாருடைய அந்த வளர்ப்பு மகள் தான் இந்த ஆண்டாள். சரிங்களா? அவங்க திருப்பாவை பாடியவங்க சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்ற ஆண்டாளுடைய பக்தி வரலாற்றையும் அவர் வந்து ஸ்ரீரங்கநாதருக்கு இடையே தெய்வீக காதலையும் இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய காதல் பற்றி சொல்கிறது தான் இந்த அமுக்த மால்யாத்தம். சரியா? பொருள் என்னன்னாங்க, அமுக்த மால்யாத்தம்னா என்ன பொருள்? சரியா? தான் அணிந்த பின் கொடுப்பவர், சூடி தந்த சுடற்கொடி, அதாவது சூடிக்கொண்டு அதை வந்து தான் அணிவிச்சு அதுக்கப்புறம் அந்த மாலை வந்து பெருமாள் போடுவாங்க. அப்போ தான் வந்து கழுத்தில் நிற்கும். அந்த நீங்கள் அந்த பாட்டு பார்த்துருப்பீங்க, அந்த பிக்சரும் பார்த்துருப்பீங்க. சரியா? படம் நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சிவாஜி கணேசன் சார் வந்து நடிச்சிருப்பார். நல்லாயிருக்கும், பாருங்கள். சரியா? என்ன பண்ணுவாங்கன்னா தான் அணிந்த பின் கொடுப்பவர், சூடி கொடுத்தவள் அப்படின்ற பொருளாகும். இறைவனுக்கு சூட்டுவதற்கு முன்பு மாலை தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அழகு பார்த்து விட்டு அதை இறைவனுக்கு அர்ப்பணித்து ஆண்டாளுடைய செயலை குறிக்கும் வகையில் தான் இந்த பெயர் வந்து வச்சுருக்காங்க. அமுக்த மால்யாத்தன்றதுக்கு மீனிங் இது தான். தான் அணிந்த பின் கொடுப்பவள் தான் மீனிங். சரியா?
எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அஷ்டதி கஜங்கள் அப்படின்னா அவர் பேர் அரசவையில் 8 சிறந்த அரசர்கள் இருந்தாங்க. ஓகேவா? அஷ்டதி கஜங்கள், இந்த 8 பேர் சிறந்த அரசர்கள் இருந்தாங்க. அஷ்டதி கஜங்கள் 8 திசை காக்கும் யானைகள் போன்றவங்க அப்படின்றது, என் திசையை காக்கும் யானை போன்றவங்க. சரி, அதான் மீனுங்க. அஷ்டதி கஜங்கள் யானை போன்றவங்க அப்படின்வாங்க. புகழ்பெற்ற புலவர்கள், தெலுங்கு புலவர்கள் இருந்தாங்க. அதில் அவங்க அல்லாசாமி பெத்தனான்றவங்க. சரியா, இவரும் இருந்தார். சரியா, இவர் அஷ்டதி கஜங்கள் தலைவராகவும் கிருஷ்ணதேவருக்கும் நண்பராகவும் நெருக்கமானவராக கருதப்பட்டவர். இவர் வந்து ஆந்திரா கவிதா பிதாமகர்னு சொல்லுவாங்க. ஆந்திராவுடைய கவி பிதாமகர்னு சொல்லுவாங்க. தெலுங்கு இலக்கியங்களை உலகிற்கு ஆற்றிய பெரும் பங்களிப்பில் இவருக்கு தெலுங்கு கவிதைகளின் தந்தை என்ற பெயரும் இருக்குது. ஆந்திர கவிதா பிதாமகர் என்ற உயரிய சிறப்பு பட்டங்களும் இருக்குது அப்படின்றாங்க. மணி சரித்திரமு அப்படின்ற இவரால் எழுதப்பட்ட ஒரு தெலுங்கு காவியம். சரியா, இது காவியம், பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் எக்ஸாம்பிளாக எதிர்பார்க்கலாம். அரிக கதாச்சாரம் அப்படின்றது இவரால் எழுதப்பட்ட மற்றொரு குறிப்பிட்டப்பட்ட நூலாக இருக்குது. இந்த 3 நூலுமே அல்லாசாமி பெத்தனது தான் முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. தெனாலிராமன் அறிவு கூர்மை மற்றும் நகைச்சுவைக்கு பெயர் பெற்றவர் தான் இந்த விகடகவின்னு சொல்லுவாங்களா, விகடகவி. ஓகே, இந்த தெனாலிராமன் வந்து இவங்க வந்து பாண்டுரங்க மகாத்தியம் அப்படின்ற ஒரு நூல். பாண்டுரங்க மகாத்தியம் இது என்னங்க, விஷ்ணுவுடைய வடிவமான பாண்டுரங்கனை பற்றி தெனாலிராமன் எழுதிய ஒரு சிறந்த இலக்கண நூல். சரியா, இலக்கிய நூல். ஓகேவா, விஷ்ணுவுடைய வடிவமாக இருந்த பாண்டுரங்கனை போட்டு. சரியா, விஷ்ணு வடிவம் இந்த பாண்டுரங்கனை பற்றி போனதால் இந்த நூல் ஃபேமஸ்ஸு, இதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிங்களி சூரண்ணா அப்படின்னா தெலுங்கு புலவர் இவருங்க. அஷ்டதி கதங்களில் ஒருத்தரான இவர் ராகவ பாண்டியவியம் மற்றும் பிரபாவதி பிரத்தியூரம் போன்ற புகழ்பெற்ற தெலுங்கு நூல்களை இவர் ஏற்றிருக்கார். சரியா, இதுவும் முக்கியங்க. என்னென்ன நூல், ராகவ பாண்டவியம், அது இல்லாமல் வேற என்ன, பிரபாவதி பிரத்யூனம். வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் 2 முறை படிச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். சரியா, இது தெரிஞ்சுக்கணும். அப்போ வெளிநாட்டு பயணிகள்ன்றது நம்மளுக்கு தெரியணும், யார் வந்தாங்க. சரியா, அடுத்து வந்து பார்த்தோன்னா வெளிநாட்டு பயணிகள், இதுவும் இம்பார்ட்டன்ங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஏரியா. சரியா, அப்துல் ரசாக், அதாவது விஜயநகர பேரரசு சர்வதேச தொடர்பு செல்வ செழிப்பு கண்டு வியந்த பல உலக நாடுகளில் பயணிகள் இங்கே வந்திருப்பாங்க. அவங்கள முக்கியமானவங்க யாருன்னா அந்த அப்துல் ரசாக் வந்து பாரசீக தூதுவர். இவர் பாரசீக பெர்ஷியா நாட்டுடைய சுல்தான் ஷாருக் அப்படின்றவருக்கு தூதுவராக யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தான்றது கொஸ்டின். 2ஆம் தேவராயர், சங்க வம்சத்தில் சிறந்தவர் இருக்கார்ல, அந்த 2ஆம் தேவராயர். சரியா, இவருடைய ஆட்சி காலத்தில் அப்துல் ரசாக் வந்திருப்பாங்க. எந்த வருஷம்னா 1443. சரியா, நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, அடுத்து நூனிஸ் வந்து போர்ச்சுகீசியர் பயணிங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வர்த்தகத்துக்காக அச்சுத தேவராயர் ஆட்சி காலத்தில் விஜயநகர ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஆட்சி காலத்தில் இங்கே வரலாறும் சமூக பற்றி விரிவாக எழுதியிருக்காரு. சரியா, பேருங்க யார் ஆட்சி காலத்தில், அச்சுத தேவராயர். சரியா, இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து பயஸ், இவர் போர்ச்சுகீசிய பயணி. இவர் வந்து மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் வந்திருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1520 கிருஷ்ணதேவராயர் ஆட்சி. ஓகேவா, கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் வந்திருப்பார். தலைநகர் அம்பிக்கு வருகை தந்து கிருஷ்ணதேவருடைய ஆளுமை பாராட்டி உயர்வாக எழுதியிருக்கார் இந்த பயஸ். சரியா, பயணிகள் குறிப்புகள், இந்த குறிப்பில் என்னென்ன இருந்தது அப்படின்னா விஜயநகருடைய செல்வ செழிப்பை பாராட்டியிருக்காங்க. நகரம் முழுவதும் தங்கம், வைரம், விலை உயர்ந்த பொருட்கள் தாராளமாக புழக்கத்தில் இருந்தது. மக்கள் பொருளாதார மேன்மையாக இருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிர்வாகத்திறனை புகழ்ந்திருக்காங்க. நீதி நெறி தவறாத சிறந்த ஆட்சி முறை மற்றும் திறமையான உள்ளூர் நிர்வாக கட்டமைப்பையும் பாராட்டியிருக்காங்க. அதே மாதிரி சந்தைகள், கோயில், படைகள் பற்றியும் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா
இந்த உலக அளவில் வணிகம் பிரம்மாண்டமாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதே மாதிரி டெம்பிள்ஸு, வானளவிலான கோபுரங்கள், கலைநயக்கத்தோடு இருக்க டெம்பிள்ஸு, லட்சக்கணக்கான வீரர்கள், குதிரைகள், யானை படைகள் கொண்ட இராணுவ படைகள், ஆர்மி, அது குறித்தும் தங்களுடைய குறிப்புகளில் இடம்பெற்றிருக்கு. கொஷின் கேட்பாங்க, எதை பற்றி எழுதாதது கொடுத்துட்டு இதை பற்றி அவங்க எழுதியிருக்காங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்மி பற்றி எழுதியிருக்காங்க, டெம்பிள் பற்றி எழுதியிருக்காங்க, மார்க்கெட் பற்றி எழுதியிருக்காங்க, உள்ளூர் நிர்வாகத்தை புகழ்ந்திருக்காங்க, விஜயநகர செல்வம் செழிப்பை பற்றி பாராட்டியிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கணும். அச்சுதேவராயர் கிருஷ்ணதேவராயருக்கு பின்னாடி ஆட்சி வந்தவர். செல்லப்பா சாளுவ நாயக்கர் ஆதரவு அளிக்கிறாரு. அப்போ தென்னிந்திய கிளர்ச்சிகள் அடக்குனாங்க. பாமனி சுல்தானோட போர் புரிந்தார். இது அச்சுதேவராயரை பற்றி. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். கிருஷ்ணதேவராயருக்கு பின்னாடி ஆட்சி வந்தாருன்னு சொல்கிறல்ல, மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் 1529 வரை ஆட்சி செஞ்சுருப்பார். அவருக்கு பின்னாடி அவர் தம்பியான அச்சுதேவராயர் விஜயநகர பேரரசின் அடுத்த மன்னராக அரியணை ஏறாரு. சரியா? 1559 1542 வரையும் ஆட்சி செஞ்சுருப்பார். ஓகேவா? அடுத்து செல்லப்பா சாளுவ நாயக்குடைய ஆதரவு அளித்தார். இவரது ஆரம்ப காலத்தில் ஆட்சி காலத்தில் செல்லப்பா என்று அழைக்கப்பட்ட சாளுவ நாயக்கர் என்ற சக்தி வாய்ந்த ஆளுநருக்கு தளபதி இவருக்கு பெரும் ஆதரவாக இருந்தது. இருப்பினும் பின்னாட்களில் செல்லப்பாவோட கலகம் செய்த போது அச்சுதேவராயர் அவரை ஒடுக்குறாங்க. இவர் முக்கியம். சரியா? செல்லப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தென்னக கிளர்ச்சிகள் பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் தென்பகுதியிலான திருவாங்கூர் எல்லைக்கு உட்பட்ட பகுதி கழகங்களில் கிளர்ச்சிகளும் இராணுவ நடவடிக்கையும் இவர் பண்ணியிருப்பார். இது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாமனி சுல்தானோட போர் புரிந்தது. அப்போ விஜயநகர பேரரசு பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ளையடிக்க முயன்ற அந்த பிஜப்பூர், கோல்கொண்டா சுல்தான்கள் படையெடுப்புகளை எதிர்த்து போரிட்டு தன்னுடைய எல்லையை வந்து பாதுகாத்திருப்பார். இதுவும் முக்கியமானது. சரியா? அடுத்து வந்து சதாசிவம் வந்து பேரளவு தலைவர் தாங்க. 1542 1570 வரையும் பேரளவு அரசராக இருந்தார். ஓகேங்களா? துளுவ வம்சத்தின் கடைசி பேரரசர். கேட்கலாம், துளுவ வம்சத்தினுடைய கடைசி சதாசிவம். ஓகேவா? பேரளவு அரசர். இவர் மிக பலவீனமற்ற இளம் வயது அரசராக இருந்தால் இவரால் சுதந்திரமான முடிவுகளை எடுக்க முடியலை. அரியணையில் மட்டும்தான் அமர்ந்திருந்தார். சரியா? உண்மையான அதிகாரம் ராமராஜாவிடம் இருந்தது. இதான் கோஷன். அதாவது அரசின் ஒட்டுமொத்த இராணுவம், நிர்வாகம் முதலமைச்சரும் கிருஷ்ணதேவராயனுடைய மருமகனான ராமராஜா. இவர் கிருஷ்ணதேவராயுடைய மருமகன். சரி, அவர் கையில் தான் இருந்தது. ராமராயர் நாட்டையே முழுமையாக வழிநடத்தி எடுத்துகிட்டு போனார்ன்றது வரலாறு. ராமராஜா. சரியா? ராமராஜா பொறுத்தவரையும் இவருடைய நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அரசு வீடு குடும்ப உறுப்பினர்களை உயர் பதவிகளை அமைக்கிறார். ராமராஜா தனது அதிகாரம் முழுமையாக நிலைநிறுத்தி கொள்ள தனது சொந்த வம்சமான ஆரவீடு என்ற குடும்பத்தை சேர்ந்த நெருங்கிய உறவினர்கள், நம்பிக்கையுரியவர்களை பேரரசின் முக்கியமான மற்றும் உயரிய இராணுவ பதவிகளில் கொடுத்துட்றாரு. சரியா? இவர் காலத்தில் வெளியுறவு கொள்கை எப்படி இருந்தது அப்படின்னா, தக்கான சுல்தான்களாக ஒருவருக்கு ஒருவர் எதிராக தூண்டினர். அண்டை நாடான தக்கான சுல்தான்கள்னா பிஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர், பீடார், பெராரெல்லாம் இருக்குல்ல, தங்களுக்குள்ளே சண்டை போட்டு கொண்டு இருக்கும்போது பலவீனம் அடைய வேணும்னு சொல்லிட்டு நினைச்சு ராஜதந்திரியாக சூழ்ச்சிகளை கையாண்டார். சரி, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுல்தானுக்கு எதிராக மற்றொரு சுல்தானை தூண்டிவிடும் பிரித்தாளும் கொள்கையை வந்து பின்பற்றுவர் யாருன்னா இந்த ராமராஜா. சரியா? அப்போ போர்ச்சுகீசியரோட சைலண்ட்டாக ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, ஒரு ட்ரீட்டரி போடுறாங்க. பிஜப்பூருக்கு குதிரைகள் செல்ல தடை விதிக்கிறார். பிஜப்பூருக்கு வரக்கூடாது, குதிரைகளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிக்கிறாரு. போர்ச்சுகீசியர்களோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. சரியா? போர்ச்சுகீசியர் வணிகம் மற்றும் இராணுவ ஒப்பந்தங்கள் செய்து கொண்டாங்க. அதன்படி விஜயநகரத்தின் முதன்மை எதிரியான பிஜப்பூர் சுல்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்லாம் குதிரை ரக நல்ல ரக குதிரைகளை வந்து விற்பனை செய்யக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க. இதன் மூலம் பிஜப்பூர் வந்து குதிரைப்படை வந்து பலவீனமாக முயற்சி செய்கிறாரு. ஒருத்தர் அடித்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா பிஜப்பூருக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய ஒப்பந்தம் போடுறாங்க. சரியா? இதெல்லாம் பார்க்குறாங்க. இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா, தக்கான சில சுல்தான் எல்லாமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க. பிரிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் சேர்ந்துடுறாங்க. சரியா? ராமராஜா ஆட்சி காலத்தில். சரியா? ராமராஜனுடைய இந்த தொடர் சூழ்ச்சியினை தங்கள் பிளவை ஏற்படுத்த முயன்றோம்னு சொல்லிட்டு தக்கான சுல்தானுக்கு உணர்ந்துட்டு
பொதுவான எதிரியான ஒருத்தன் தான் நம்மளுக்கு சொல்லிட்டு விஜயநகர பேரரசை வீழ்த்த தங்களுடன் இணைந்து பகைமையை மறந்து அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியாக அமைச்சிடுறாங்க. ஒரே கூட்டணி. இதனால் தாங்க வந்து தலைக்கோட்டை போரில் தோல்வி அடைகிறாங்க. ஒரே கூட்டணி. சரியா? ஓகேவா? அடுத்து வந்து ராஜதாங்கடி போர்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டை. சரிங்களா? இன்னொரு பேர் ராஜதாங்கடி போர். அதை பற்றி அது நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சரியா? இந்த ஏரியா எப்போவுமே கேட்குறதுங்க. இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போர் 1565. அதுக்கு இன்னொரு பேருங்க, மற்றொரு மாற்று பேர் ராஜதாங்கடி போர். இப்போரானது தலைக்கோட்டை என்ற இடத்துக்கு அருகில் இருக்கிற ராக்ஷி மற்றும் தங்கடி ஆகிய 2 கிராமங்களுக்கு இடையிலே இருந்ததால் இது ராட்சத தாங்கடி போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து கிராமங்கள் பேருங்க. சரியா? ஏன் காரணம் அப்படின்னா, ராமராஜாவுடைய பிரித்தாளும் கொள்கையை முந்தைய நம்ம பார்த்தோம். சரியா? ஒருவருக்கு மோத விட்டு அந்த ராஜதந்திரியை வந்து சூழ்ச்சி பண்ணியிருப்பார். இதை வந்து உணர்ந்துட்ட அந்த தக்கான சுல்தானிகள் வந்து பார்த்திங்கன்னா பிஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர், பீடார் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்துட்டு ஸோ பழைய பகையை மறந்துட்டு விஜயநகருக்கு எதிராக ஓரணியில் ஒன்று சேர்றாங்க. இந்த நிகழ்வு சரியா? ராமராஜா நேரடி போரில் பங்கேற்றார். 80 வயசுங்க. அப்போ 80 வயதுங்க அவருக்கு. முதலமைச்சர் ராமராஜா விஜயநகர படைகளை வந்து தலைமை தாங்கி நேரடி இறங்குறார். விஜயநகரம் தோல்வி அடைந்தது. தொடக்கத்தில் விஜயநகரம் கை ஓங்கியிருந்தாலும் இவர்களது படையெடுப்பில் சில முஸ்லீம் தளபதிகள் சுல்தான் பக்கம் மாறிடுறாங்க. சுல்தான்கள் வந்து நவீன பீரங்கியை வந்து தாக்குதலால் விஜயநகரம் மிக மோசமான அடிங்க. என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பீரங்கி. அது இல்லாமல் இதில் முஸ்லீம் படையெல்லாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் அந்த பக்கம் சாஞ்சிடுறாங்க. விஜயநகரம் கொள்ளையடிக்கப்பட்டது. நகரம் அழிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி ராமராஜா கொல்லப்படுறார். என்னங்க ராமராஜா கொல்லப்படுற போர்க்களத்தில் ராமராஜா சுல்தான் படைகளால் வந்து பார்த்தோன்னா சிறைப்பிடிக்கப்பட்டு உடனடியாக சிறை சேதம் செய்யப்பட்டு தலை துண்டித்து கொல்லப்படுறாரு. அப்புறம் விஜயநகரம் கொள்ளையடிக்கப்படுகிறது. போரில் வென்ற சுல்தான் கூட்டுப்படைகள் எவ்வித தடையுமின்றி தலைநகர் ஹம்பியில் புகுந்து உலகிலே மிக செழிப்பான பிரம்மாண்டமாக விளங்கிய அந்த மாநகரம் பல மாதங்கள் தொடர்ந்து இரக்கமின்றி சூறையாடப்படுகிறது. வீடு, அரண்மனை, கோட்டைகள் எல்லாமே இடிக்கப்படுகிறது. சரியா? நகரம் வந்து அழிக்கப்படுகிறது. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவராவன் வந்து பார்த்தீங்கன்னா பெனுகொண்டாவுக்கு தப்பிச்செல்றாரு. இது ஒன்றுன்னா சதாசிவராவ் பெனுகொண்டாவுக்கு தப்பிச்சென்றாருன்றது வரலாற்று தகவல் தொடங்குது. சரியா? என்ன பண்ணுறாரு? பெனுகொண்டாவுக்கு தப்பிச்செல்றாரு சதாசிவராவ். தலைநகர் வந்து ஹம்பி முற்றிலும் அழிக்கப்பட்டதால் பேரளவு மன்னரான சதாசிவராவ் எஞ்சியிருக்கும் பேரரசனுடைய செல்வங்களை காப்பாற்றி கொண்டு ராமராஜாவுடைய தம்பி திருமலை ராயர் பெனுகொண்டாவை தற்போது ஆந்திர பிரதேசனுடைய ஒரு பகுதிக்கு ஓடுகிறாரு. அங்கே விஜயநகரத்தின் 4வது வம்சமான ஆரவீடு வம்சத்தை தொடங்குது. இதுவும் முக்கியம். சரியா? பெனுகொண்டாவுக்கு போயிடுறாரு. பெனுகொண்டா வந்து திருமலை ராயர் ஆட்சி. பெனுகொண்டா ஏரியா வந்து யாருது? திருமலை ராயர். ஸ்டோரி வந்து தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டு வாங்க, நல்லா இருக்கும். சரியா? அப்போ விளைவுகள் பார்த்தோன்னா என்ன நடந்தது அப்படின்னா, விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சி 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் ஒரு குடையின் கீழே ஆண்ட ஒரு மாபெரும் மத்திய அதிகாரம் இப்போ பலவீனம் அடையுது. அதன் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது எல்லாம் அந்த ராமராயர் தான். சரியா? அதன் பிறகு பழைய பிரம்மாண்டத்தை அவர்களால் மீட்டெடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. நாயக்கராருடைய அரசுகளுடைய எழுச்சி. மத்திய விஜயநகர அரசு பலவீனம் அறிந்து கொண்ட அதனுடைய நாயக்கர்கள் குறுநில மன்னர் தங்களை சுதந்திரமாக அறிவிச்சிட்டாங்க. நாயக்கர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரமாக எழுச்சி அடைகிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆரவீடு வம்சம். சரியா? ஆரவீடு வம்சம் இதுவும் முக்கியமானது. ஆரவீடு வம்சத்தை பார்த்தீங்கன்னா தலைக்கோட்டை போர் பேரழிவுக்கு பிறகு தொடங்கப்பட்ட இந்த வம்சம் முக்கிய அம்சம் 1570 தொடங்கப்பட்டது. ராமராயனான தம்பியான திருமலை ராயரால் இந்த ஆரவீடு வம்சம் நிறுவப்படுகிறது. இது தெரிஞ்சுக்கணும். ராமராயர், திருமலை ராயர் இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேரரசனுடைய பரப்பளவு குறைந்தது. தக்கான சுல்தான்கள் ஆக்கிரமிப்பாலும் உள்ளூர் நாயக்கர்களுடைய கிளர்ச்சியாலும் பேரரசு முந்தைய பிரம்மாண்டமாக பரப்பளவிலிருந்து சுருங்க தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நிரந்தர தலைநகரமே இல்லை.
தலைநகர் எதுவுமே நிரந்தரமாக இல்லை. இது முன்னாடி அம்மி இருந்தது, அதுதான் சூறையாடப்பட்டதில்லை. சுல்தானுடைய தொடர் அச்சுறுத்தலை இவர்கள் நிலையான தலைநகர் இல்லை. பெனுகொண்டாவிலேருந்து எங்கெல்லாம் மாற்றுறாங்க அப்படின்னா, பெனுகொண்டா, சந்திரகிரி, வேலூர்னு சொல்லிட்டு தலைநகர் மாறிட்டே இருக்குது. எங்கெல்லாம் இருந்தது? பெனுகொண்டா, அதுக்கப்புறம் சந்திரகிரி, அதுக்கப்புறம் வேலூர் அப்படின்ற ஏரியா மாறிட்டே இருந்தது ஆரவீடு வம்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நிரந்தர தலைநகர் இல்லைன்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்புறம் வந்து நாயக்கருடைய செல்வாக்கு அதிகரித்தது. மத்திய அரசுக்கு பலவீனம் அடைந்தாலும் பேரரசு கட்டுப்பாட்டில் இருந்த மதுரை, தஞ்சாவூர், செஞ்சி என்ற இந்த நாயக்கர்கள் வந்து அதிகாரம் செல்வாக்கும் பன்மடங்கு உயர்கிறதுன்றது இதுலேருந்து தெரிகிறது. அடுத்து வந்து உத்திரமேரூர் போர் நடக்குது. ஆரவீடு வம்சத்தின் உள்நாட்டு வாரிசுரிமை போட்டியால் தமிழகத்தில் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் அருகே இருக்குது. எங்கே இருக்குங்க? தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் அருகே இருக்கிற ஒரு போர், உத்திரமேரூர் போர். சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலவீனம் அடைந்த வரலாற்று முக்கிய பகுதியாக பார்க்கிறது. இது உள்நாட்டு போராக பார்க்கப்படுகிறது. ஓகேவா? அரசு விசுவாசிகளா யாருன்னா இந்த எச்சம நாயக்கர். ஓகேவா? அரசினுடைய உண்மையான வாரிசுக்கு ஆதரவாக நின்று போரிட்ட முதன்மை தலைமையாக தான் இருந்தது இந்த எச்சம நாயக்கர். எதிரணியில் யாருன்னா வேலூர் நாயக்கர். பேரரசுக்கு எதிராக கலகம் செய்து பிரிந்து செல்ல முயன்ற எதிரணி தலைவராக பார்க்க போகிறோம். ஓகே, பேரரசுக்கு எதிராக கலகம் செய்து பிரிந்து முயன்ற வந்து எதிரணி தலைவர். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் நிற்குது. எச்சம நாயக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அரசு விசுவாசியாக தலைமை தாங்கி போர் நடக்குது. சரியா? இதுக்கு ஆதரவு கொடுத்தவர் யாருன்னா இந்த 3 நாயக்கரும், மதுரை, செஞ்சி, தஞ்சாவூர். சரியா? விஜயநகரத்தினுடைய இறுதி வீழ்ச்சி 1646 இந்த இதோட முடியுது. சரியா? இந்த 3 பேருமே வந்து யாருக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்கன்னா அந்த எதிரணிக்கு தான் ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அதை வேலூர் நாயக்கர் ஆட்சிக்கு இருக்காங்கள்ல, அரசுக்கு எதிராக தான் ஆதரவாக செயல்பட்டிருப்பாங்க. ஓகேவா? இதோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறது. அடுத்து வந்து நிர்வாக அமைப்பு இவங்க ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது, அப்போ கடைசி வந்து எப்போ வந்து முடிகிறதுன்றது தெரியணும்ல. இந்த விஜயநகர பேரரசுடைய அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா 1646 3ஆம் ஸ்ரீரங்கராயர் ஆட்சி காலத்தில் முற்றிலுமாக மறைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் எதிர்பார்க்கலாம். இந்த ஏரியா வந்து பார்த்து வச்சுங்க. 1646 கடைசியாக இருந்தது பார்த்தீங்கன்னா 3ஆம் ஸ்ரீரங்கராயர். ஓகே, அவரோட வந்து பார்த்தீங்கன்னா இப்பேரரசு முற்றிலும் மறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்வாக அமைப்பு பொறுத்தவரையும் மத்திய நிர்வாகம். ஓகேங்களா? மகா பிரதானி அப்படின்னா முதலமைச்சர் சொல்லுவாங்க. பிற அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா தளவாய், வாசல், ராயாசம், அடைப்பம் அப்படின்றதெல்லாம் இருந்திருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரிய வருகிறது. மகா பிரதானியன்னா முதலமைச்சர், பேரரசுடைய அமைச்சரில் மிக முக்கியமான மற்றும் உயரிய பதவி. இதுதான் இன்றைய பிரதமர் சொல்கிறோம்ல, அதுக்கு இணையான பொறுப்பு. சரியா? அப்புறம் பிற அதிகாரிகள்னால் அதர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா தளவாய், இராணுவத்து தலைமை தளபதி தான் இந்த தளவாய், மிலிட்ரி கமாண்டர்னு சொல்லுவாங்க. அவங்க மிலிட்ரி கமாண்டர், தளவாய். அடுத்து வாசல்ன்றது அரண்மனை பாதுகாவலர்னு சொல்லுவாங்க. பிளேஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. பேலஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. பேலஸ் என்னென்னா அரண்மனை, அதுக்கு ஆஃபீஸராக இருந்தவங்க தான் இந்த வாசல். அப்போ ராயாசம்ன்றது யாருங்க? ராயாசம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி. சரியா? எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது முதன்மை செயலர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மை செயலர்ன்றது பார்த்தீங்கன்னா முதன்மை செயலர் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் ராயல் ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க, செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை செயலாளர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடைப்பம்ன்ற பிற அதிகாரி, அவங்க பேர் என்னென்னா அரசனுடைய தனிப்பட்ட தேவைக்காக நம்பிக்கைக்குரிய ஒரு அதிகாரி, பர்சனல் அட்டெண்டன்ட்னு சொல்லுவாங்க. பர்சனல் அட்டெண்டன்ட் அவங்க தான் அடைப்பம். சரியா? அதுக்கடுத்து காரியகர்த்தான்றது பார்த்தீங்கன்னா அரசினுடைய கட்டளையும் அவர் கொண்டு வந்த திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு நிர்வாக அதிகாரின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஈவோன்னு சொல்லுவாங்கள்ல, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரு, அதுதான் காரியகர்த்தா. இது தெரிஞ்சுக்கிறோம். தளவாயன்றது மிலிட்ரி, அதே மாதிரி வாசல் வந்து பேலஸ் ஆஃபீஸர், ராயாசம் வந்து செக்ரட்டரியேட்டு, அதாவது முதன்மை செயலாளர், அடைப்பன்றது பர்சனல் அட்டெண்டர். சரிங்களா? காரியகர்த்தான்றது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் மாகாண நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த ராஜ்யம் வந்து பேரரசு ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டது. பேரரசு ராஜ்யமாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு ராஜ்யக்கும் பிரதானின்றவங்க நியமிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு ராஜ்யமான அந்த ராஜ்யத்துக்கு ஒரு பிரதானி நியமிக்கப்பட்டாங்க. இது தெரிஞ்சுக்கணும். முக்கிய ராஜ்யங்கள் வந்து ஒய்சாலா, அரகா, பரசூர், மங்களம்,
அப்புறம் முளவாய், இதெல்லாம் வந்து ராஜ்யங்களாக இருந்தது. அதாவது மாகாண நிர்வாகம் இப்படி தான் பிரித்து நிர்வாகம் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் என்னென்ன ராஜ்யங்கள் இருந்தது? தமிழகத்தில் என்னென்ன ராஜ்யங்கள்? இந்த சந்திரகிரின்னா இப்போ தற்போது வந்து பார்த்தோன்னா ஆந்திரா தமிழ்நாடு எல்லை, ஆந்திரா தமிழ்நாடு எல்லை தான் வந்து தமிழக ராஜ்யம் சந்திரகிரி. சரியா? படை வீடு வந்து இப்போ திருவண்ணாமலை இருக்குல்ல, திருவண்ணாமலை அந்த ஏரியாவில் தான் இந்த படை வீடு தமிழக ராஜ்யம் இருந்தது. வழுதலம்பட்டுன்றது தற்போது கடலூர் விழுப்புரம் பகுதின்னு சொல்லுவாங்க. கடலூரில் இல்லை விழுப்புரம் அந்த பகுதியில் இருக்கிறது வழுதலம்பட்டு. திருச்சியில் திருச்சி தான், திருவாரூர். இந்த உட்பிரிவுகள் வந்து பார்த்தோன்னா சீமை. இந்த சீமைகள் வந்து பல கிராமங்கள் சேர்ந்ததுங்க, பல கிராமம் வட்டங்களை வந்து சேர்ந்த ஒரு நிர்வாகம். சரிங்களா? ஸ்தலம் அப்படின்னா சீமையில் ஒரு பகுதியாக விளங்கப்பட்ட மாவட்ட பிரிவு, வட்டப்பிரிவுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஒரு பகுதியான வட்டம் இதுலேருந்து கீழே இருக்கிற குறையுது. சரியா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பனான்றது பார்த்தீங்கன்னா முக்கியங்க. இந்த கம்பனா வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களுடைய தொகுப்பு, கிராம தொகுப்பு தான் கம்பனா. அடுத்து கிராமன்றது பார்த்தீங்கன்னா அடிப்படை அழகு கிராம தலைவரால் நிர்ணயிக்கப்பட்டதுன்றது இந்த கிராமம். இது அடிப்படை அழகாக பார்க்கப்படுகிறது. சரியா? உட்பிரிவுகள் பார்த்தாச்சு. அப்போ மாகாண நிர்வாகம் இதுதான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா நாயக்கர் முறை இது கொஸ்டின் ஏரியா. சரியா? நாயக்கர் முறைன்றது கொஸ்டின் ஏரியா தான். நாயக்கர் முறை பொறுத்தவரையும் 13ஆம் நூற்றாண்டிலே பயன்பாட்டில் இருந்தது. இது நம்ம தனியாகவே ஒரு லெசன் தனியாக நாயக்கர் ஆட்சின்றது தனியாக போட்டிருக்கேன். இருந்தாலும் சின்னதாக நம்ம பார்த்துக்கலாம். சரியா? 13ஆம் நூற்றாண்டில் பயன்பாட்டில் இருந்தது. காகதிய அரசரில் முதலாக நாயக்கர் முறை கொண்டு வராங்க. இக்தா முறையுடன் ஒப்பீடு, அதாவது இராணுவ சேவையை பாராட்டி நில வருவாய் கொடுப்போம்ல, அதுதான் இக்தா ஒப்பிட்டு சொல்கிறாங்க நாயக்கர் முறை. விஜயநகரத்தினுடைய வளர்ச்சி 1500 ஆண்டுக்கு முன்பே வந்து தொடங்குது. கிருஷ்ணதேவராயல் மறுசீரமைக்கப்பட்டது. அச்சுதேவராயில் நிறுவன வடிவம் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கல்வெட்டில் நாயக்கரை பொறுத்தவரையும் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கட்டணம்னு சொல்கிறாங்க, கன்னடத்தில் வந்து நாயக்க தானம்னு சொல்கிறாங்க, தெலுங்கில் வந்து நாயக்கரம்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய கடமைகள் என்ன அப்படின்னா குதிரைகளை பராமரிக்கிறது, கால்நடையை பராமரிக்கிறது, அரசுக்கு தேவைப்போது படை உதவி செய்கிறது, ஆண்டுதோறும் வருவாயை வந்து செலுத்துறது. சரியா? அதே மாதிரி ராம நவமி விழாவை வந்து கண்காணிக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கடமையாக பார்க்கப்பட்டது. அதே மாதிரி சமூக அமைப்பை பொறுத்தவரையும் கன்னடா தெலுங்கு தளபதிகள் நாயக்கர்களாக இருந்தாங்க. உள்ளூர் தலைவர்கள் நாயக்கராக நியமிக்கப்பட்டாங்க. பிராமணர் அல்லாத பல சமூகத்தினர் நாயக்கராக இருந்தாங்கன்றது தெரிய வருகிறது. அப்புறம் நயங்கரா முறைன்றது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நாயக்கர் முறையினுடைய தோற்றம். நாயக்கர் என்ற சொல்ல தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் இராணுவ தலைவர் அல்லது படைத்தலைவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இராணுவ தலைவர் அல்லது படைத்தலைவர் 13ஆம் நூற்றாண்டுக்குள்ளே பயன்பாட்டில் இருந்தது. இந்த காகதிய அரசரில் இராணுவ சேவைக்கு பதிலாக நிலம் வந்து வருவாய் கொடுக்குற வழங்கும் முறை தான் இந்த நாயக்கர் முறை. சரிங்களா? தில்லி சுல்தானில் இக்தா முறை வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கொஸ்டினை எதிர்பார்க்கலாம், உனக்கு கேட்கல, பார்த்து வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். விஜயநகர அரசு 1500 ஆண்டுக்கு முன்னே இந்த முறை நடைமுறைக்கு வந்தது. கிருஷ்ணதேவராயல் ஆட்சி காலத்தில் இம்முறை வந்து மறுசீரமைக்கப்பட்டு சட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அச்சுதேவராயரிலும் இம்முறை முழுமையான நிறை வடிவம் பெற்றது. அப்போ 2 ஆட்சி காலத்தில் இருந்து கிருஷ்ணதேவராயரில் சட்ட அங்கீகாரம், அச்சுதேவராயர் ஆட்சி காலத்தில் முழுவதுமான ஒரு வடிவம், நிறுவன வடிவமாக மாற்றப்பட்டது. அதே தான் கல்வெட்டுகளில் என்னென்ன பெயர் வச்சுருக்காங்கன்றது நம்ம திரும்ப பார்க்குறோம். சரியா? இவங்களோட நியமனம். பேரரசர் தனது நம்பிக்கையுரியவர்கள் தான் படைத்தலைவராக நாயக்கராக நியமிக்கிறார். பெரும்பாலான நாயக்கர்கள் கன்னட மொழியும் தெலுங்கு மொழி போர் வீரர்களாகவே இருந்தாங்க. உள்ளூர் தலைவர்கள் நாயக்கர்களாக நியமிக்கப்பட்டாங்க. நாயக்கர்கள் பிராமணர் அல்லாத எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இவங்க பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணுன்றதெல்லாம் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி அவங்களுக்கு அதிகாரங்கள் பொறுத்தவரையும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை வரி வசூல் பண்ணிவிட்டு தங்கள் நிர்வாகத்தை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. அந்த ஏரியாவில் சட்டம் ஒழுங்கு அவங்க தான் பார்ப்பாங்க. அது இல்லாமல் சாலை பராமரிக்கிறது, பாசன வசதிகள் பராமரிக்கிற கடமையும் அவங்களுடைய அதிகபட்ச அதிகாரமாக இருந்தது. அவங்களுடைய கடமைகள்னு சொன்னால் அரசுக்கு விசுவாசமாக இருக்கிறது, ஆண்டுதோறும் வருவாயை தந்து கொடுக்கணும், விழா வந்திருக்குல்ல ராமநவமி விழா அதை கண்காணிக்கிறது,
குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குதிரைப்படைகள் வந்து பார்த்தோன்னா பராமரிக்கிறது, காலாட்படை வீரர்களை பராமரிக்கிறது, போர்க்கால அவசரம் போது இராணுவ உதவி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக்கிய கடமைகளாக பார்க்கப்பட்டது. நாயக்கர் முறையுடைய சிறப்புகள் பார்த்தோன்னா இந்த பேரரசுடைய எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் புதிய பகுதிகளை வந்து எளிதாக நிர்வகிக்கிறதுக்காகவும் உள்ளூர் நிர்வாகத்தை வலுப்படுத்துறதுக்காகவும் இராணுவத்தை வந்து விரைவாக திரட்டவும் இவங்க இருந்தாங்க. அப்போ நாயக்கர் முறையோருடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னா, நாயக்கர்கள் படிப்படியாக அதிகாரமாக பெற்றாங்க, சுதந்திரமாக தங்களை அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா. அந்த விஜயநகர ஆட்சிக்கு அப்புறமா மதுரையாக இருக்கட்டும், செஞ்சியாக இருக்கட்டும், தஞ்சாவூர் வந்து தனி அரசுகளாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்களுடைய சமூகம் எப்படி இருந்தது? விஜயநகர காலத்தில் சமூகம் எப்படி இருந்ததுன்னா, சமூகம் ஜாதி அடிப்படையில் இருந்திருக்கு. பிராமணர் வந்து உயர்ந்த நிலையில் தான் இருந்திருக்காங்க. இந்த சத்திரியர்கள் வந்து இராணுவம் மற்றும் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்கன்றது தெரிகிறது. வைசியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சூத்திரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை கைத்தொழில் மட்டும்தான் அவங்களால பண்ண முடிய நிலையில் சமூக அமைப்பு இருந்திருக்கு. அப்போ பிராமணருடைய நிலையம்னா கல்வியில் சமயத்துறையில் முக்கிய பங்கு இருந்திருக்கு. அரசுடைய பெரிய பெரிய பதவிக்கு வந்து பிராமின்ஸ் தான் இருந்திருக்காங்க. கோயில் நிர்வாகத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்றது தெரிய வருகிறது. டேக்ஸு இல்லை, ஓகேவா, பிராமணர்களுக்கு. ஓகேவா. பெண்கள் நிலையம் வந்து அரசு குடும்ப பெண்கள் வந்து படிச்சிருந்தாங்க. சில பெண்கள் நிர்வாக பணிகளில் இருந்தாங்க. பெண்கள் வந்து இசை, நடனம், இலக்கியத்தில் சிறந்து விளங்கினாங்க. குழந்தை திருமணம் இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் உடன்கட்டை ஏறும் பழக்கமும் இருந்திருக்கு, தேவதாசியும் இருந்திருக்குன்றது தெரிய வருகிறது. அப்போ கல்வியை பொறுத்தவரையும் கோயில்கள் தான் நம்மளுக்கு கல்வியாக கொடுக்குற மையமாக இருந்தது. மடங்கள் வந்து கல்வியை ஊக்குவித்தது. வேதம், இலக்கியம், தத்துவம், கணிதம்ன்றது அவங்க சொல்லிக் கொடுத்த சப்ஜெக்ட். சரியா, இது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உணவு மற்றும் உடை பொறுத்தவரையும் மக்கள் பெரும்பாலும் அரிசி உணவாக உட்கொண்டாங்க. தானியங்கள், காய்கறி, பழங்கள் பயன்படுத்தினாங்க. ஆண்கள் வேட்டி அணிந்தாங்க, பெண்கள் சேலை அணிந்தாங்க. செல்வந்தர்கள் பட்டாடை, நகைகளை அணிந்தாங்க. சரிங்களா. பொழுதுபோக்குன்னு பார்த்தோன்னா இசை, நடனம், நாடகம் வந்து வளர்ச்சி பெற்றது. மல்யுத்தம், வேட்டையாடுதல்ன்றது பிரபலமாக இருந்தது. திருவிழாக்களில் சமூக வாழ்க்கை முக்கிய இடம் பெற்றிருந்தது. விஜயநகரம் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தில் பொருளாதாரம் மற்றும் வேளாண்மை எப்படி இருந்ததுன்னா, விஜயநகர பொருளாதாரம் முதுகெலும்பு வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான். இதெல்லாம் எதிர்பார்க்கணும். அவங்களோட ஃபுல் எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான். பெரும்பாலான மக்கள் விவசாயத்தில் ஈடுபடுறாங்க. அதாவது அந்த சூத்திரர்கள்னு சொல்கிற வர்ணாசிரத்தின் அடிப்படையில் தானே அவங்க விவசாயத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நெல், கரும்பு, பருத்தி, சோளம், கேழ்வரகு பயிர்கள் வந்து விளைவிக்கப்படுகிறது. பாசன வசதிகள் பார்த்தோன்னா ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் அமைக்கப்படுகிறது, அணைகள் கட்டப்படுகிறது. அப்போ நாயக்கர்கள் பாசன வசதிகள் மேம்படுத்துகிறாங்க. துங்கபத்ரா வந்து நீர் மேலாண்மைக்கு பயன்படுத்தப்பட்டது. சரியா, அது கேட்கலாம். துங்கபத்ரா ஆறில் தான் நீர் வேளாண்மைக்கு பயன்படுத்திருக்கிறது கேட்கலாம். நிலவரி பொறுத்தவரையும் அரசனுடைய முக்கிய வருவாயாகவே இருந்தது. காசு ரெவன்யூ எப்படி இருந்தது? லேண்ட் டேக்ஸ் தான். ஏன்னா வேளாண்மை சார்ந்து தானே இருக்குது. அப்போது நிலத்தின் தரம், விளைச்சலின் அடிப்படையில் தான் டேக்ஸ் விதிக்கப்படுகிறது. பணமாக பொருளாக ரெண்டுமாக வசூலிக்கப்பட்டது. பணமாகவும் பொருளாகவும் வசூலிக்கப்பட்டதுன்றது தெரியுது. ஓகேவா. கைத்தொழில்கள்னால் நெசவு தொழில் வளர்ச்சி பெற்றது. உலோக வேலைப்பாடுகள் முன்னேறியது. நகை தயாரித்தல் முக்கிய தொழிலாக இருந்தது. சிற்பக்கலை, கட்டிடக்கலை வளர்ச்சி பெற்றிருந்தது. உள்நாட்டு வாணிகம் பொறுத்தவரையும் பெரிய சந்தைகள் அமைக்கப்பட்டது. நகரங்கள் வாணிக மையங்களாக உருவாக்கப்பட்டது. இந்த குதிரை, மசாலா பொருள், துணிகள் வந்து விற்பனை செய்யப்பட்டது. இப்போ வெளிநாட்டு வணிகம் வந்து பார்த்தோன்னா அரேபியர்கள், சீனர்கள், பாரசீகர்கள், ஐரோப்பியர்களுடன் வணிக தொடர்பு இருந்தது. போர்ச்சுகீசியர்கள் வணிகர்களாக இருந்தாங்க. குதிரைகள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. முக்கியமாக மிளகு, அரிசி, துணி, அப்புறம் வைரங்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. அப்புறம் நாணயங்கள் பொறுத்தவரையும் தங்கம், வெள்ளி, செம்பு நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டது. தங்க நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாரகன் சொல்கிறாங்க. நாணயங்களில் கோல்டு காயின் பேருன்றது வாரகன். சரியா, இது அடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து இவங்க ஆட்சி காலத்தில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை சிற்றரசுகள். விஜயநகர வீழ்ச்சிக்கு பிறகு பல பகுதிகளில் உள்ள ஆட்சியாளர்கள் சுதந்திரம் அடைஞ்சாங்களா. அதில் முக்கியமானது நாயக்கர் ஆட்சியில் பலவீனம் காரணமாக சில சிற்றரசு உருவாச்சு. விஜயநகர பேரரசு வீழ்ச்சியெல்லாம் நாயக்கர் ஆட்சி உருவாகுது. நாயக்கர் ஆட்சி பலவீனானதில் அவர்கிட்டருந்து ராமநாதபுரம், புதுக்கோட்டை தனியாக போயிடுச்சு. அப்போ ராமநாதபுரம் சேதுபதி அரசு வந்து ஆட்சி செய்யுது.
அதை பற்றி சேதுபதிகள் ஆட்சி தொண்டைமான் ஆட்சின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். நாயக்கர்கள் பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். சரிங்களா? தமிழ்நாடு வரலாறுன்னு சொல்லிட்டு டாப்பிக்கில் இருக்கும், தொகுத்து வச்சுருப்பேன், போய் பாருங்கள். தோற்றம் ராமேஸ்வரத்தில் பாத யாத்திரை பாதுகாக்கிறதுக்கு நியமிக்கப்பட்ட வந்து அந்த சேதுபதினா சேதுவினுடைய தலைவர்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் மதுரை நாயக்கர் கீழே தான் வேலை செஞ்சுருப்பாங்க இந்த சேதுபதிகள். இதில் பின்னர் வந்து சுதந்திர ஆட்சியாளராக மாறி இருப்பாங்க. இதில் வந்து சடைக்க தேவர், ரகுநாத சேதுபதி, கிழவன் சேதுபதி இவரெல்லாம் முக்கியமானவர். இந்த கிழவன் சேதுபதியெல்லாம் முக்கியமானவர். அவரை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். கிழவன் சேதுபதி புகழ்பெற்ற சேதுபதி ஆட்சியாளர். மதுரை தலைநகரை மாற்றி நிர்வாகத்தை வலுப்படுத்துவார். மதுரை நாயக்கர்கள் வந்து சுதந்திரம் பெற்றவர். சரியா? எங்கெங்கே மாற்றிருக்காங்க? போகலூர் என்ற இடத்துலேருந்து தலைநகரை ராமநாதபுரத்தை மாற்றிருப்பாங்க. ஏரியா மட்டும் போகலூர்லேருந்து ராமநாதபுரம். சரியா? அவங்களுடைய கோயில்கள் நன்கொடைகள் வந்து வழங்குது. ஓகேங்களா? பாசன வசதிகள் மேம்படுத்துகிறாங்க, கடலோர வணிகத்தை ஊக்குவிக்கிறாங்க, ராமேஸ்வரம் கோயில் வந்து வளர்ச்சிக்கு உதவினாங்க. தொண்டைமான்கள் அரசு பொறுத்தவரையும் புதுக்கோட்டை அரசு தொண்டைமான் குடும்பத்தை நிறுவனர். இது முதல்ல மதுரை நாயக்கத்துக்கு கீழே தான் இருந்தாங்க. இவங்களும் தனி அரசாக வெளியே வந்திருப்பாங்க. ரகுநாத தொண்டைமான், விஜய ரகுநாத தொண்டைமான் இவங்கள பற்றி நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இவங்களுடைய ஆட்சி காலத்தில் நிர்வாகம் வந்து சிறந்த வரி வசூல் முறையை சீரமைக்கிறாங்க, வேளாண்மை ஊக்குவிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பங்களிப்புனா தமிழ் இலக்கியத்தை ஆதரித்திருப்பாங்க. ஓகேங்களா? தமிழ் இலக்கியத்தை ஆதரிச்சிருப்பாங்க, கோயில்களை புதுப்பிச்சிருப்பாங்க, கல்வி வளர்ச்சிக்கு உதவி இருப்பாங்க. ஆங்கிலேயருடன் ஆங்கிலேயருடன் நட்புறவை பேணினாங்க. இதனால் புதுக்கோட்டை அரசு நீண்ட காலம் தனித்துவமாக நிலைத்து நிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லாஸ்ட்டு ஒன்லைன் வர ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? நாயக்கர் முறை மறுசீரமைக்கப்பட்ட காலம் வந்து கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில். நாயக்கர் முறை தெலுங்கு பெயர் வந்து நாயக்கரமும், தமிழ் பேர் வந்து நாயக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அது விஜயநகர பொருளாதாரத்தின் அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை அடிப்படையாக இருந்தது. எங்களுடைய காயின் வந்து கோல்டு காயின். இதை டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? சேதுபதிகள் முதன்மை பணி ராமேஸ்வரனுடைய பாத யாத்திரையை வந்து பாதுகாக்கிறது. அதே மாதிரி ராமநாதபுரம் ஆட்சியாளர்கள் வந்து சேதுபதிகள் சொல்கிறாங்க. புதுக்கோட்டை ஆட்சியாளர் வந்து தொண்டைமான்கள் சொல்லியிருப்பாங்க. விஜயநகர ஆட்சி வீழ்ச்சிக்கு பிறகு நாயக்கர்கள் சுதந்திர ஆட்சியாளராக மாறியிருப்பாங்க. சரியா? இதோடு வந்து பார்த்திங்கன்னா விஜயநகரம் பாவனி ஃபஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு. விஜயநகரம் வந்து பார்ட்டு கம்ப்ளீட் ஆகுது. சரியா? இது போதுமானது தகவல் நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. ஆல் தி பெஸ்ட்டுப்பா. தேங்க்யூ. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.